நீங்க வைக்கிற பொங்கல் ஒருவேளை மேற்கு திசை பக்கமா பொங்குனா, தயவு செஞ்சு அலட்சியம் பண்ணாதீங்க. ஏன்னா மேற்கு திசை அப்படிங்கிறது பல கிராமங்கள்ல மறைஞ்சு போன ஆத்மாக்களோட திசைன்னு சொல்லுவாங்க. அந்த திசை பக்கம் பொங்கல் பொங்குனா, அடங்கி போன சக்திகள் எழுந்து வரும்னு மூத்தவங்க நம்புறாங்க. கார்த்திக்னு ஒரு பையன் தன்னோட குடும்பத்தோட பொங்கல் கொண்டாடுறான். எல்லாம் சந்தோஷமா இருக்க, அவன் அம்மா வைக்கிற பொங்கல் திடீர்னு மேற்கு திசை பக்கமா பொங்கி வழிஞ்சது. அத பார்த்த உடனே அவனோட தாத்தா முகம் வெளிரி, இது நல்ல அறிகுறி இல்லன்னு சொல்லி பயந்துடுறாரு. ஆனா கார்த்திக் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நினைச்சு சிரிச்சுடுறான். இது சும்மா காற்று அடிச்சதால நடந்ததுன்னு சொல்லி அத பெருசா எடுத்துக்கல. அன்னைக்கு இரவு கார்த்திக் தனியா அவனோட ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கான். நள்ளிரவு நேரத்துல அவன் ரூம்ல இருக்க ஜன்னல் திடீர்னு மெதுவா திறக்குது. மேற்கு திசையில இருந்து ஒரு கருப்பு நிழல் காலடி சத்தமே இல்லாம அவன் படுக்கை பக்கம் நடந்து வருது. அந்த உருவம் அவன் காதுக்கு அருகே வந்து, "நீதானே என்ன வர சொன்ன? இப்ப நான் வந்துட்டேன். என் கூட வான்னு" மெதுவா கிசுகிசுக்குது. அத கேட்ட உடனே கார்த்திக் உடம்பு முழுக்க வியர்வை, குரல் வராம நடுநடுங்கி போறான். கண்கள மூட முயற்சி பண்ணினாலும், அந்த உருவத்தோட கண்கள் அவன நேரா பார்த்துக்கிட்டே இருக்கு. அடுத்த நொடி அவன் அலறிய சத்தத்துக்கு வீடு முழுக்க விளக்கு எரியுது. இந்த முழு கதையையும் கேட்ட பிறகு, ஒருவேளை உங்க வீட்ல மேற்கு திசை பக்கம் பொங்கல் பொங்குனா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போல பயமூட்டும் நம்பிக்கை கதைகள் நம்ம சேனல்ல நிறைய இருக்கு.